வணக்கம் தமிழ்ச் சொந்தங்களே. கடனால் என் வாழ்க்கை தொலைந்து விட்டது. இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒருவர் வாழ்வில் கடன் வந்துவிட்டால் சந்தோஷம், நிம்மதி, மனைவி, இப்படி ஒரு என்னென்ன நல்ல நல்ல விஷயம் இருக்குதுன்னோ அதெல்லாம் வெளியே போயிடும். அப்போ கடன் என்பது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் யார் ஓனர்? அந்த 6ஆம் வீட்டு அதிபதி யார்? சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்துடுவார். மேஷ லக்கணத்துக்கு 6ஆம் வீடு பார்த்தீங்கன்னா புதன் வந்துடுவார். அப்போ மேஷ லக்கணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு புதன் வந்துட்டாவே கடன். அப்போ புதன் தசாபுத்தி நடக்கும்போது எல்லாம் யாருக்கு புதன் தசாபுத்தி வருதோ அவர் கோடீஸ்வரனோட இருக்கலாம், அவர் கடன் ஆகிட்டுரும். இது ரூல் 1. 2வது, 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கால போய் நின்றுச்சுன்னா 6ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? சனியாக இருக்காருன்னு வச்சுக்க. அப்போ பாவி கிரகம் அதுக்கு ஆப்போசிட் கிரகத்தில் போய் நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்ததுன்னா, அந்த தசாபுத்தி நடந்ததுன்னா அப்போ கடனை கொடுத்துரும். இப்போ சனி திசையில் ஒருத்தர் கடனை மாற்றுறாருன்னா அவரை புழிஞ்சு எடுத்துரும். வாழ்க்கையில் அவர் அவமானப்படாத நாளே இருக்காது. அப்படி ஒரு ரூலை கொடுக்கும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபாய்னு பிச்சடிக்கு விட்டுருவார். 50 ரூபா ஒரு தட்டை போய் வாங்க முடியாது, 100 ரூபா வாங்க முடியாது, 5000 வாங்க முடியாது. ஒரு இடத்த பல்கான உனக்கு அமௌண்ட்னா ஒரு இடத்த நீ போட்டாகணும், ஒரு இடத்த நீ விற்றாகணும், ஒரு இடத்த அடுகு வச்சாகணும். இப்படியெல்லாம் உங்களுக்கு சூழல் கொடுத்துரும். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரனாக இருந்தாருன்னா, சுக்கிரன் இருக்காரு 6ஆம் வீட்டு அதிபதி, அவர் சனிக்காலில் போய் உட்காந்துருக்காரு. அங்கே உனக்கு கடன் வாங்க விடாது, ஒரு கடையை வைக்க வச்சுச்சிடும், ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் ஜாதகத்தில் சில ரூல் இருக்குது. அப்போ கடன் நமக்கு அதிகமாக இருக்குன்னா புதன் தசாபுத்தி போச்சுன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடு கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு ஓனர் யாருன்னா புதன். அப்போ புதன் தசை வந்ததுன்னா ஒரு லோன் போட விட்டுரும். மற்ற விஷயத்தில் எல்லா லோனும், வீட்டு லோனு, பர்சனல் லோனு, இப்படி லோனில் போட விட்டுரும். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக, அதாவது ரொம்ப ஆப்போசிட் கிரகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக கடன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சாதாரணமாக நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்டாதி நட்சத்திரம் உள்ளவங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை வந்துடும். யாருக்கு குருது நட்சத்திரம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேலே கடனாளியாக ஆகிடுவாங்க. நீங்கன்னா 100க்கு ஒரு 80% பாருங்கள், ஃபுல்லாக கடனாக தான் இருப்பாங்க. கடகாரனை ஆக்கி விட்டுரும், அவமானத்தை வர வச்சிடும், அசிங்கத்தை வர வச்சிடும். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி நல்ல வீட்டில் போய் உக்காந்துட்டாருன்னா நல்லது நடக்கும். இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் போய் உட்காரன்னு வச்சுக்க, கடன் வாங்கி வீடு கட்டுவார், அது கடன் வாங்கி கடன் அடைச்சிடுவார். இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி போய் 10ஆம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்க, படிப்புக்காக கடன் வாங்குவார், அந்த படிப்பு படித்து அது சம்மந்தமான வேலைக்கு போய்ட்டு கடன் அடைச்சிடுவார். இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் போய் உட்காந்தாருன்னு வச்சுக்க, ஃபைனான்ஸு, அதாவது ஒரு விஷயத்தை மல்டி பண்ணுறது. அப்போ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி நல்ல கிரகமாக இருந்திருந்தால், நல்ல கிரகமாக உங்களுக்கு நடந்திருந்தால், இந்த ஜாதகம் வலிமையாக உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன்லேருந்து வெளியே வர வச்சிடும். அது மூலம் அசிங்கம் வராது. நிறைய பேருக்கு கடன் இருக்குது, அது இருந்தாலும் அதை கரெக்டாக அடைச்சிட்டு வருவாங்க. சில பேருக்கு வருமானமே இருக்காது, கடனை வாங்கி நிறையா வச்சுட்டு வருமானத்தை கட் பண்ணி விட்டுரும், அவர் நினச்சபடியே கடன் அடைக்க முடியாது. அப்போ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப 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 நம்ம கவனிக்கணும். அவர் எந்த கிரகத்தில் வந்திருக்காரு, யாரை பார்க்குறாரு, எந்த கிரகம் அவரை பார்க்குது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அதில் நமக்கு ஒரு விஷயத்தை எடுக்கலாம். அப்போ சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீடாக வந்துட்டாருன்னு வச்சுக்க, அவருக்கு வருமானம் நல்லாயிருக்கும். அதே புதன் வந்துட்டாருன்னா அவர் ஃபைனான்ஸ் மூலியம் உள்ளே போடுவார். அதே செவ்வாய் வந்துட்டாருன்னா இடம் மூலியமாக உள்ளே போடுவார், இடம் வீடு இப்படி சம்மந்தமாக விடுவார். இப்படி கடனுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விஷயமாக கொடுக்கும். அதனால் கடன் என்பது வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா சில வழிமுறைகள் அதுக்கு இருக்குது. அதை கடைப்பிடிச்சாவே நமக்கு
ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி போகலாம். ஃபுல்லான கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தலைக்கு வந்து தலைப்போட போகும். இப்போ வந்து ஒரு கடை அடைக்கிறோம்னா அதுக்குள்ளே சூட்சுமை இருக்குது. மழை பெஞ்சதுன்னா கொடை பிடிச்சிட்டு போகிற கதை தான், ஆனால் சாரம் அடிக்கும். அப்போ அந்த பிரச்சனைனா நமக்கு இருக்குன்னு தான். ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு போகலாம். அப்போ இந்த கடனால் வெந்து நொந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் வீட்டு அதிபதியை அவங்க எடுத்துக்கணும். இப்போ புதன் தசை பற்றி ஒருத்தருக்கு நான் ஏன் புதனை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, புதன் வந்து தான் கடனுக்கு காரங்க. இந்த புதன் தசை பற்றி வந்தாவே அவனை கடன் ஆக்கி விட்டுரும். லோனில் கொண்டு இழுத்து விட்டுரும். முதல்ல லோனில் இருந்து லோன்னு அலைய விட்டுரும். அதுவும் புதன் ஆப்போசிட் கிரகத்தில் இருந்தால் அந்த சின்னச்சிக்க புதன் வந்து செவ்வாய்க்காலெலாம் வாங்கிட்டாருன்னா அதை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுரும். அப்போ புதன் என்பவர் வந்து பெருமாள். அப்போ பெருமாளுக்கு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்றீங்க. பெருமாளுக்கு ஒரு பார்வை பார்த்துட்றோம். பெருமாளுக்கு லஞ்சம் கொடுக்குற கதை தான். லஞ்சம் நினைக்க வேணாம். அது வந்து அவரை பார்த்துட்டு ஒரு கும்பிட்டு வந்துட்டாவே நமக்கு ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அடுத்தது வந்து 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு வச்சதுன்னா மனைவி வந்து வேலை இருப்பாங்க. 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் தொடர்பு வச்சாங்கன்னா மனைவி வேலை இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதி நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி, நல்ல வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு போயிடுவார். அதனால் திரும்பி ஏன் 6ஆம் வீட்டு அதிபதி நான் சொல்கிறேன்னா, 6ஆம் அதிபதி தான் கடனை கொடுக்கறது, கடனை வந்து கொடுக்க இல்லாத ஆக்குறதெல்லாம் 6ஆம் வீட்டு அதிபதி தான். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி நம்ம யாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரம் கொடுத்துக்கிட்டோம்னா, இப்போ திருடன் யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து யாருன்னு எப்படி சொல்லிட்டு நம்ம அதை பண்ண முடியும், அதுக்குள்ளால வச்சு போக முடியும். அதேமாரி இந்த 6ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவர் நின்ற நட்சத்திரம் யாருன்னு பார்க்கணும். அந்த தசாபதி போனால் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவரை பார்த்து எந்த பரிகாரம் பண்ணி அதை சார்ந்து போனோம்னா நமக்கு வெற்றி உண்டாகும். அதை சார்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எப்போதும் இருக்கிறதுக்கு கடவுளுடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம்.